This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. டேவிட்சன் தேவாசீர்வாதம் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு அதிகாரியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக டிஜிபி டேவிட்சன் தேவ் ஆசீர்வாதம் கூட்டுறவு பால் உற்பத்தி சங்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு அதிகாரியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தார் டேவிட்சன் தேவாசீர்வாதம். தற்பொழுது அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு அதிகாரியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலில் அவர் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு அதிகாரியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு அதிகாரிகளினுடைய துறைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. பல்வேறு பொறுப்புகளும் பலருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு அதிகாரியாக அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த டேவிட்சனுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு அதிகாரியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், டேவிட்சன் தேவாசீர்வாதம் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பின்பு அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக ஐபிஎஸ் அதிகாரிகள் பதவி மாற்றம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள். இன்று காலை 10 ஐபிஎஸ் அதிகாரிகள், ஒரு டிஜிபி உள்ளிட்ட 10 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது மேலும் 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக டேவிட்சன் தேவாசீர்வாதம், அதே போன்று ராஜீவ்குமார் ஐபிஎஸ், மேலும் செந்தில்வேலன் ஐபிஎஸ் ஆகிய 3 நபர்கள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் ஊழல் கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று அந்த துறையில் ஏற்கனவே இருந்த இயக்குனர் ராஜீவ் குமார் தற்போது ஊனமாஞ்சேரி காவல்துறை டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக போலீஸ் அகாடமி ட்ரைனிங் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஏற்கனவே உளவுத்துறை ஐஜியாக இருந்த செந்தில்வேலன் ஐபிஎஸ் அதன் பிறகாக காத்திருப்போர் பட்டியலில் மாற்றம் செய்யப்பட்டு தற்போது காத்திருப்போர் பட்டியலில் இருந்தார். இவர் தற்போது ஐஜியாக தமிழ்நாடு போலீஸ் அகாடமியின் ஐஜியாக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக இந்த பணியிட மாற்றமானது செய்யப்பட்டு வருகிறது. இது வந்து ஒரு முக்கிய பொறுப்பாகும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக காவல்துறையில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்று காலை முதலே 13 நபர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராகவும் உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாகவும் இருந்தவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்போது கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு டிஜிபியாக மாற்றப்பட்டிருக்கிறார். நீங்கள் சொன்னது போல காலையிலிருந்தே பல அதிகாரிகள் பொறுப்பு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த நடவடிக்கை தொடருமா?
நிச்சயமாக ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் போதும் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக மாற்றப்படுவது வழக்கம். ஏனென்றால் கடந்த ஆட்சியின் போது அவர்கள் ஒரு சாரருக்கு சார்பாக இருக்கக்கூடும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த புதிய ஆட்சி வரும்போது அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள் உட்பட அனைவருமே மாற்றப்படுவது ஒரு வாடிக்கையான ஒன்றுதான். அந்த வகையில் தான் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்று முதற்கட்டமாக உளவுத்துறை ஐஜியாக வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த அஸ்ரக் கார்க் அவர்களை நியமித்து தமிழக அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதல் உளவுத்துறை டிஜிபியாக இருந்த பாலநாகதேவி மாநில சைபர் கிரைம் பிரிவு டிஜிபியாக மாற்றம் செய்யப்பட்டது. அதன் பிறகாக வேலூர் சரக டிஐஜியாக இருந்த தர்மராஜன் அவர்கள் பாதுகாப்பு பிரிவு டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டார். சென்னை காவல்துறை தெற்கு மண்டல இணை ஆணையராக இருந்த கல்யாண் மாநில உள்துறை பாதுகாப்பு பிரிவு டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டார். அதே போன்று நெல்லை சரக டிஐஜியாக இருந்த சரவணன் உளவுத்துறை டிஐஜியாக மாற்றம் செய்யப்பட்டார். திருவாரூர் மாவட்ட காவல் எஸ்பியாக இருந்த கருண் உத்தரவு ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு எஸ்பியாக மாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் தான் தற்போது மேலும் 3 நபர்கள் மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் டேவிட்சன் தேவாசீர்வாதம் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தான் அவரை தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அவர் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் ஊழல் கண்காணிப்பு பிரிவு அதிகாரியாக மாற்றம் செய்து தமிழக அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நன்றி அன்பரசன். கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு டிஜிபியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த அவருக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராகவும் உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாகவும் இருந்தவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம். தற்போது கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு டிஜிபியாக அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஐபிஎஸ் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தற்பொழுது டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூட்டுறவு பால் உற்பத்தி சங்க கண்காணிப்பு டிஜிபியாக மாற்றப்பட்டிருக்கிறார். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.